விழுப்புரம் பேருந்து நிலையத்திலிருந்து மழைநீர் வெளியேறி சாலைகளில் தேங்கும் அளவிற்கு பேருந்து நிலையம் முழுவதும் மழைநீர் சூழ்ந்துள்ளது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் குணாநிதியிடம் கேட்கலாம். குணாநிதி, இந்நிலையில் பேருந்துகள் இயக்குவதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா? அங்கு என்ன நிலை? பென்சில் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் மிக குறிப்பாக விழுப்புரத்தில் பாத்தீங்கன்னா மிக பிரதான பகுதியாக இருக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையம் என்பது முழுவதுமாக மழை நீரில் மூழ்கி இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். அதாவது புதிய பேருந்து நிலையத்தில் மழை நீர் வெளியேறி அருகே இருக்கக்கூடிய சாலைகள் மற்றும் வணிக நிறுவனங்களை மூழ்கடிக்கும் அளவுக்கு அந்த மழை நீர் என்பது முழுவதுமாக சூழ்ந்திருக்கிறது. இதன் காரணமாக பேருந்து நிலையத்திலிருந்து எந்த விதமான பேருந்துகளும் வெளியேற முடியாத ஒரு நிலை உள்ளது. மேலும் பேருந்துகள் சாலையிலேயே நின்று பயணிகளை ஏற்றிச் செல்லக்கூடிய ஒரு நிலை என்பது காணப்படுகிறது. பேருந்து நிலையத்திற்குள் இருந்த கடைகள் என்பது முழுவதுமாக சேதமடைந்து வாகனங்கள் முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கி, அதாவது முற்றும் முழுதாக பேருந்து நிலையமே மழை நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் என்பது கனமழை என்பது நீடித்து வருகிறது. மிக குறிப்பாக காற்றுடன் இந்த கனமழை நீடித்து வருவதால் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக மயிலத்தில் 50 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை என்பது பதிவாகி இருக்கக்கூடிய சூழலில் திண்டிவனத்தில் 40 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் என்பது மிக முற்று முழுதாக துண்டிக்கப்பட்டு உள்ளே யாரும் செல்ல முடியாத ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். பேருந்து மழையில் நனைந்தபடியே அவர்கள் சாலையில் நின்று பேருந்து பிடித்து செல்லக்கூடிய ஒரு நிலை என்பது காணப்படுகிறது. அவர்கள் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணாநிதி. பென்சில் புயல் பாதிப்பு குறித்து நேரில் ஆய்வு செய்த முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களில் நாள் முழுவதும் இலவசமாக உணவு வழங்க உத்தரவிட்டுள்ளார். பென்சில் புயல் பாதிப்பு குறித்து சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் குறித்து திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வழியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். சென்னை மாநகராட்சி ஆணையரிடம் மழை விவரம், முகாம்கள் விவரம், தண்ணீர் வெளியேற்ற மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் ஆகியவை குறித்து கேட்டறிந்து அறிவுரைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களில் இன்று முழுவதும் மக்களுக்கு உணவு இலவசமாக வழங்கவும் அவர் உத்தரவிட்டார். மேலும் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் முத்தமிழ் மன்ற நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களிடம் காணொலி காட்சி வாயிலாக பேசிய முதலமைச்சர் அங்கு செய்து தரப்பட்டுள்ள உணவு, குடிநீர், மருத்துவ வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மழையால் பாதிக்கப்படும் மக்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். அமைக்கப்பட்டு மக்கள் ஓரளவுக்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உணவும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சென்னையில் எங்கே தண்ணி தேங்குமோ அந்த இடத்திற்கு முன்கூட்டியே நாங்கள் உரிய நிவாரண நடவடிக்கை ஈடுபட்ட காரணத்தால இப்போ இதுவரைக்கும் இந்த பிரச்சனை இல்லை என்பதுதான் எங்கள் செய்தி. இதேபோல் சென்னையில் வால்டாக் சாலை, கல்யாணபுரம், பக்கிங்ஹாம் கால்வாயில் மேற்கொள்ளப்பட்டுள்ள தூர்வாரும் பணிகளால் தண்ணீர் வெளியேறுவதை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். முன்னதாக பேசின் பாலம் அருகே ஓட்டேரி நல்லா கால்வாய், காந்தி கால்வாய், ரயில்வே கிராஸ் ஓவர் கால்வாய் ஆகியவற்றின் வழியாக மழைநீர் வெளியேறும் இடத்தை பார்வையிட்டார். மேலும் சென்னை டெமல்லோ சாலை பம்பிங் ஸ்டேஷன் தெரு பகுதியில் மழைநீர் வடிவதற்காக எடுக்கப்பட்டுள்ள பணிகளையும் நேரில் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் ஆய்வு மேற்கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கள நிலவரங்களை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாழ்வான பகுதிகளில் வசித்த 193 பேர் அழைத்து வரப்பட்டு 8 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். எந்த விதமான சூழலையும் எதிர்கொள்ள நம்முடைய அரசு தயாரான நிலையில் உள்ளது. ஆகையால் பொதுமக்கள் அச்சமும் பதட்டமும் அடைய தேவையே இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கின்ற வகையில் அரசு முழுமையாக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றது. இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் சென்னையில் பாதிப்பு இல்லை என்று கூறினார். இந்த புயல் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கவில்லை. சென்னையிலே மிகப்பெரிய பாதிப்பு வரும் என்று நீங்களும் நினைத்தீர்கள், நாங்கள் நினைத்து முன்னெச்சரிக்கையாக எங்களுக்கு வேண்டிய தகவல்களை நீங்களும் எங்களுக்கு வழங்கினீர்கள். அந்த முன்னெச்சரிக்கை தகவல்படி நாங்களும் சரியான நடவடிக்கை எடுத்து சென்னையில் மிகப்பெரிய பாதிப்பு இல்லாத சூழ்நிலை உருவாக்கியிருக்கோம். மழை பெஞ்சு கொஞ்சம் நின்று ஒரு மணி நேரத்தில் தண்ணி வடிஞ்சிருக்கு, சென்னையில் வடிஞ்சிருக்கிறது. சென்னையில்
மழை காரணமாக மின்சாரம் தாக்கி 3 பேர் உயிரிழந்ததாக கூறிய அமைச்சர் அதிகபட்சமாக மரக்காணத்தில் 22 சென்டிமீட்டர் மழை பதிவானதாக தெரிவித்தார்.